அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லேயே நம்ம தமிழ்நாடு தான் இந்த சமூக நீதி இதை பற்றிலாம் ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஆட்கள். அம்பேத்கர் குறித்தும் பெரியார் குறித்தும் மாறுதட்டி கொண்டு ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஆளுங்க நம்ம தான், தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஆனால் இப்போ நான் சொன்னால இந்த வார்த்தை ஆளுங்க அப்படிங்கிற வார்த்தையே சாதிய பாகுபாடுகளில் பயன்படுத்தி தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் இன்னைக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கிறதா எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. நேற்று ஒரு செய்தித்தாளில் ஒரு விஷயம் படித்தேன். அந்த விஷயத்தை பார்த்தனையும் இதை பற்றி நம்ம நிச்சயமாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த காணொலி. இந்த காணொலியில் இந்த சாதிய பாகுபாடுகள் எதனால் வந்துச்சு, இது இன்றைய இளைய தலைமுறையினரை எப்படி பாதிக்குது, இதிலிருந்து நம்ம எப்படி மீட்டு தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றி கொண்டு வர முடியும், இதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை தொடர்ந்து பாருங்க. நான் செய்தித்தாளில் ஒரு விஷயம் படிச்சேன்னு சொன்னீங்களா, அதை நான் ஒரு சின்னதாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஊரில் தலித் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு திருமணத்தை நடத்துகிறாரு. அந்த குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு பேனர் அடிக்கிறாங்க. அந்த பேனரில் சாதி ரீதியான குறிப்புகள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் சாதி ரீதியான குறிப்புகள் எதுவுமே கிடையாது. அவங்க பேனர் வந்து அந்த இடத்துல வைக்கிறப்போ ஒரு 15-16 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் வரான். அந்த பையன் வந்து, என்ன பேனர்லாம் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாயிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறான். அவன் அதே ஊரை சார்ந்த, அதே இடத்தை சார்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பையன். அவங்க வந்து ஏதோ சின்ன பையன் ஏதோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு கடந்து போயிட்டாங்க அந்த தலித் சமூகத்துக்காரங்க. ஆனால் அவங்களை ட்ரிகர் பண்ணுங்கிறதுக்காகவே அந்த பையன் அந்த பேனர் கீழேயே வேணுமே சிறுநீர் கழிச்சிருக்கான். இதை பார்த்துட்டையும் அவங்க கோபமுற்று அவங்க அருகில் இருக்க காவல் நிலையத்தில் போய் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க. பையன் சின்ன பையனாக இருக்கான், படிக்கிற பையன் அப்படிங்கிற காரணத்துக்காக போலீஸாரும் சரி அவங்களுக்கு பரஸ்பரம் சமாதானம் ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க அம்மாவும் அந்த பையனும் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு பரஸ்பரம் சமாதானமாகி அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுருந்த அந்த பையன் அவனோட நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் கூட்டிகிட்டு அந்த திருமணம் நடந்த அன்னைக்கு போகிறான். அதாவது திருமணம்லாம் முடிஞ்சு மண்டபத்தையே காலி பண்ண போகிறாங்க. அந்த சமயத்தில் மண்டபத்துக்குள்ளே பூந்து சரணம் மாதிரியாக வெட்டுறாங்க. அதாவது யாரையும் கொள்ளணுங்கிற நோக்கம் இல்லை, ஆனால் என்னை தொட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு நான் உணர்த்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாடம் புகட்டணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் உள்ளே பூந்து அறிவால் வச்சு சரமாரியாக விட்டு, கை தனியாக தொங்குது, கால் தனியாக தொங்குது, அது போன்ற ஒரு சரமாரியான விட்டு. இதில் யார் என்ன அப்படின்னு எந்த பாகுபாடுமே பார்க்கல. அந்த கல்யாணத்தில் இருந்தவங்க எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் அந்த கல்யாணத்துக்கு மேலதாளம் வாசிக்க வந்தவர் ஒருத்தரும் அடங்குறார். ஸோ இந்த விஷயத்தை நான் பார்க்குறப்போ தமிழ்நாடு சமூக நீதி குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்க ஒரு மாநிலமாக இருக்கப்போ, இங்கே இந்த 15-16 வயசு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நடுவில் சாதி அப்படிங்கிற விஷயம் எப்படி வேரூன்றி வளருது. அந்த பையனுக்கு நிச்சயமாக சின்ன வயசுலேருந்து இந்த சாதிங்கிற விஷயம் வேரூன்றி வளர்ந்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை அவன் செய்யறதுக்கு துணிஞ்சிருப்பான். ஈவன் தோ படிக்கிற பையன் அவனுக்கு இதனுடைய கான்சிக்வன்சஸ், பின்விளைவுகள் என்னென்ன, சிறை, காவல், இது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருந்து இது பண்ணுறான் அப்படின்னா இது குறித்த உளவியல் காரணம் என்ன, இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறை நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு பார்த்தா அந்த நாங்குநேரியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவனை வீடு புகுந்து சக மாணவர்கள் வெட்டினாங்க இல்லையா, சாதி ரீதியான தாக்குதல், அது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இது போன்ற பல்வேறு விஷயங்கள், பல்வேறு சம்பவங்கள் கடந்த நாட்களில் நடந்திருக்கு. அது என்னென்னு இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த நாங்குநேரியில் இருக்கிற மாணவன் மீதான தாக்குதல் எதனால அப்படின்னு நமக்கு தெரியும். அவன் ஸ்கூலில் இவங்களை விட நல்லா படிச்சிட்டானாமா, அது அவங்களுக்கு பொறுக்காம வீடு பூந்து வெட்டினாங்க, முதல் விஷயம். ரெண்டாவது, கரூரில் ஒரு 14 வயசு தலித் மாணவன், அவனுக்கும் இன்னொரு பையனுக்கும், அவன் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு வாய் தகராறு. பஸ்ஸில் சின்ன பசங்க பேசிக்கிறப்போ ஏதோ ஒன்று வாய் தகராறு, விஜய் அஜித் சண்டை, இந்த மாதிரி எந்த சண்டை வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சண்டையில் பஸ்ஸுக்குள்ளேயே வெட்டுறாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே தாக்குறாங்க. ஈவன் தோ அந்த பையனுடைய பாட்டிமாவும் அவங்க கூட இருக்காங்க. அப்போ அந்த பையனை பஸ்ஸுக்குள்ளேயே வெட்டுறாங்க. அடுத்து 2023 பாலிடெக்னிக் மாணவர்கள்லாம் என்ன வயசு இருக்கும், 10வது முடிச்சு பாலிடெக்னிக் சேர்றாங்க அப்படின்னா 15லேருந்து 17 வயசுக்குள்ள தான் இருக்கும். அந்த பாலிடெக்னிக் மாணவர்கள் அவங்களுக்குள்ள சாதி ரீதியான மோதல் ஏற்படுது. அடுத்தது கழுகுமலை அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய, கழுகுமலை அப்படிங்கிற ஒரு ஊரில் தலித் மாணவனை அடிக்கிறாங்க. அடுத்து 17 வயசு சின்ன பையன், அவன் வந்து ஒரு சாதி ரீதியான கொலை, கூலிப்படை வச்சு நடக்குது ஒரு கொலை. அந்த கொலையில் அந்த 17 வயசு சின்ன பையன் இன்வால்வ் ஆகிறான். அந்த பையனை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது
இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த சாதி ரீதியான விஷயம் சின்ன பசங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா, அதை விட பெருசா பெரியவங்களுக்குள்ள ஊடி இருக்கு. அந்த பெரியவங்களுக்குள்ள ஊடுருவி இருக்கிறது தான் சின்ன பசங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, அந்த பெரியவங்க இதை எந்த ரீதியா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌரவ கொலைகள் அப்படின்னு பண்றாங்க. இந்த கௌரவ கொலைகளோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா, ஐஸ்வர்யா அப்படின்னு ஒரு அக்கா, பிரவீன்ங்கிற ஒரு பையன், அடுத்து கார்த்திக்ங்கிற ஒரு பையன், அடுத்து இந்த மாதிரி கவின் இப்போ ரீசெண்டாக ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி பல்வேறு சம்பவங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இது கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள மட்டும், அதுவும் முக்கியமாக மக்களால் கவனிக்கப்பட்ட ரெஜிஸ்டரான கேசஸ், ரெஜிஸ்டர் ஆகாமல் மக்களால் கவனிக்கப்படாத ஒரு துண்டு செய்தியாக கடந்து போன செய்திகள் இன்னும் எத்தனையோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல சாதி ரீதியான கொலை வழக்குகளும் காவல்துறையினரால் ஒரு சாதாரண கொலை வழக்காக பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ உண்மையான ஸ்டாட்ஸ் எடுத்து உண்மையான நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலர் சொல்லலாம், இதெல்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குதுப்பா, அங்கங்கே இது வந்து காலகாலமாக நடந்துட்டு இருக்க விஷயம் தான். இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டதுனால இது நிறைய பேரால் பேசப்படுது. அதனால இது நமக்கு பெருசாக தெரியுதே தவிர, இது காலகாலமாக இருக்கிற விஷயம் தான். காலகாலமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சாதி ரீதியான தாக்குதலுக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு பலர் இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கேன். நம்பர்ஸ் நெவர் லை, நம்பர்ஸ் எனக்குமே பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, நேஷனல் கேம்பெயின் ஆன் தலித் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது தலித்தோடைய மனித உரிமைகளை காக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2019 2023 தலித் மீதான தாக்குதல், சாதி ரீதியான தாக்குதல் அப்படிங்கிறது 67% அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை, அதாவது இந்த சாதி ரீதியா பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக, அதாவது இந்த ஆணவ கௌரவ கொலைகள் தொடர்பான விஷயங்கள் 2019 19 கேஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா 2023 74 கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, விச் இஸ் 289.5% அதிகம். அதாவது 289.5% அதிகம். இது எவ்வளவு டேஞ்சரஸா இருக்கு பாருங்க. டபுள் மடங்கு கூட இல்லை, டபுள் மடங்குக்கு மேல, அதாவது 2-3 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கு. எப்போ 2019 2023 நாட்கள் போக போக ஒரு சமூகமா நம்ம முன்னேறிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சா, நாட்கள் போக போக நம்ம பின்னோக்கி திரும்ப எவால்விங் ஜஸ்ட் பேக்வர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பின்னோக்கி நம்ம எவால்வ் ஆகிட்டு போற மாதிரி. ஏப்ரல் 2025 அதனுடைய கணக்குப்படி சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து மட்டும் 22 சின்ன வயசு பசங்க, 18க்கு கீழே இருக்கக்கூடிய சிறார்கள் இந்த சாதி ரீதியான தாக்குதலுக்காக எங்க இதில் இருக்காங்க. அந்த ஹோம் இருக்கும் இல்லையா, சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் நம்பர்ஸ், இதெல்லாம் இருக்கக்கூடிய டேட்டாஸ், இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ இதனால சாதி ரீதியான தாக்குதல் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் இருந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உண்மையாக சொல்ல முடியுது. இந்த சம்பவங்கள் எல்லாத்துலேயும் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. என்னன்னு பார்த்தா, இந்த சாதி ரீதியான தாக்குதல்கள் எதுலையுமே ஒரு தனி மனிதர், ஒரு தனியான ஒரு சின்ன பையன் நேரடியாக போய் இன்வால்வ் ஆகிறது இல்லை. அவன் ஒரு கூட்டத்தோட, நண்பர்களோடையோ அல்லது அண்ணன் தம்பியோடையோ அல்லது உறவினர்களுடையோ ஒரு கூட்டத்தோட போய் தான் இந்த சாதி ரீதியான தாக்குதலில் இன்வால்வ் ஆகிறான் அப்படிங்கிறது நம்மளால நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த சாதி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு தனி மனிதரோட மைண்டுக்குள்ளே போகிறதில்ல, இது சொசைட்டியாக ஒரு சமூகமாகவே ஒரு மிகப்பெரிய தட்டாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது இதனால் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது, இது பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் காரணங்கள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரிசர்ச் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, சோஷியல் ஐடென்டிட்டி தியரி அப்படின்னு ஒரு தியரி. என்னென்னா, தனக்குன்னு ஒரு அடையாளம் தேவைப்படுது. ஒவ்வொரு மனுஷனுக்குமே நிச்சயமாக தனக்குன்னு ஒரு அடையாளம் தேவைப்படுது. சிலர் நான் இன்ஜினியர், சிலர் நான் டாக்டர், சிலர் நான் வந்து விவசாயி, சிலர் நான் ஸ்கூலில் வந்து பெரிய டாப்பர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட அடையாளம் தேவைப்படுது. அந்த தனிப்பட்ட அடையாளம் ஒருத்தர் உருவாக்குறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு படித்து இன்ஜினியர் ஆகிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம், கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் ஆகிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம், தொடர்ந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இது போன்ற கஷ்டமான விஷயங்கள் இருக்கிறப்போ தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய பல்வேறு குழந்தைகளுக்கு ரெடிமேட் ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான் சாரி. இது வீட்டிலேருந்தே சொல்லப்படுது. நாம் இந்த ஆளுங்க, அவங்க அந்த ஆளுங்க, அதை நம்ம பழகக்கூடாது, இது நம்ம தொடக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இந்த ஐடென்டிட்டி, அவனுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது அவனோட வீட்டிலேருந்தே, அவனோட சமூகத்திலேருந்தே ஈஸியாக அவனுக்கு கிடைச்சிருது. அப்படிங்கிறதுனால அவன் அந்த ஐடென்டிட்டியை பாதுகாக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறான் அப்படிங்கிறது இந்த சோஷியல் ஐடென்டிட்டி தியரி அப்படிங்கிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு டாக்டர் கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் ஆகிடும்.
அந்த டாக்டர் பதவிக்கு ஒரு ஆபத்து, அந்த டாக்டர் தொழிலுக்கு ஒரு ஆபத்துங்கிறப்போ நம்ம எந்த எல்லைக்கும் போவோம் இல்லையா? அது போன்ற ஒரு மனநிலை தான் அந்த சின்ன வயசு பசங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சோஷியல் ஐடென்டிட்டி தியரி அப்படிங்கிறது சொல்றது. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அதாவது இந்த தவறுகள் செய்கிறாங்க இல்லையா, இந்த பெரியவங்க கௌரவ கொலைகள் செய்கிறவங்களும் சரி, சின்னவங்க இந்த சாதி ரீதியான தாக்குதலில் ஈடுபடுறவங்களும் சரி, இவங்க 2 பேருக்குமே தான் தப்பு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் செய்யறது சரி. அதாவது சமூகத்தில் இவங்கெல்லாம் குப்பை, அவங்களையே நான் அகற்றுறேன், சமூகத்தினுடைய குப்பையை வந்து நான் அகற்றுறதுனால நான் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் தான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலியான தாட் அவங்களுக்குள்ள, ஒரு போலியான விஷயம் அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதனால தான் செய்யறது தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே புரியாது. எந்த காலத்து அவங்க தப்பு செய்யறதும் சரி, அந்த தப்பு செய்ய முற்படும் போதும் சரி, தப்பு செஞ்ச பிறகும் சரி, அவங்களுக்கு நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் புரியாது. இதுக்கு பேர் தான் மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ள ஒரு சில சயின்ஸும் இருக்கு, நியூரோ சயின்ஸ் இருக்கு. ஏன்னா மூளையில ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். இந்த இடம் தான் ஒருத்தர் இம்பல்சிவா ரியாக்ட் பண்றதுக்கு, இப்போ என்னை வந்து டக்குன்னு சுடுதுன்னா நான் இப்போ டக்குன்னு கை எடுக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி இம்பல்சிவா ரியாக்ட் பண்றதுக்கும் சரி, என்னை யாரோ ஒருத்தர் அடிக்க வராங்க அப்படின்னா தடுத்து திருப்பி அடிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி இம்பல்சிவா ரியாக்ட் பண்றதுக்கு ஒர்க் ஆகிற பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். இந்த பார்ட்டு 25 வயசு வரைக்குமே ஒருத்தருக்கு முழுசா வளர்றது கிடையாது. அப்படி முழுசா வளர்றது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சிறார்கள் இதுக்கு பெரிதும் ஆளாகிறாங்க அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இன்னொன்று 15-16 வயசு இந்த டீனேஜில் இருக்காங்க இல்லையா, இந்த பசங்களுக்கு ஒரு வேலிடேஷன் தேவைப்படுது. வேலிடேஷன் இன் த சென்ஸ் என்னை யாராச்சும் மதிக்கணும், என்னை வந்து ஒருத்தர் வந்து இந்த சமூகத்தை ஒரு ஆளாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன் தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்ல இப்போ ஸ்கூல்லேயே பாருங்க, ஒரு பையன் போய் இன்னொரு பையன் அடிச்சிட்டான் அப்படின்னா சக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை ஒரு ஹீரோவாக பார்ப்பாங்க, ஒரு ஹீரோவான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் அவனை சுற்றி. அவனுக்கு அது ஒரு வேலிடேஷன் தருது, ஓகே நம்ம பெரிய ஆள், நம்ம கெத்து அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன் தருது. இந்த வேலிடேஷன் அப்படிங்கிறது டீனேஜர்ஸ் மனசில் சின்னதாக அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வளர்வதற்கு முன்னாடியே பதிவாயிருது அப்படிங்கிற காரணத்தினால அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தொடர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறமாவும் இந்த இந்த சாதி ரீதியான விஷயங்கள், இந்த குண்டர்கள் போல செயல்படுகிறது, இந்த விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா சோஷியல் மீடியா, டிஜிட்டல் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா ஒரு பையன் ஏதோ அவங்க வீட்டில் சாதி ரீதியாக பேசுகிறாங்க, பெரியவங்கள திருத்த முடியாது, அவன் அடுத்து அதிகமாக புழங்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியாவில் அவனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அந்த சாதி ரீதியான விஷயங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பல்வேறு கண்டென்ட்ஸ் இருக்குது. நிஜமாவே நானே நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஒரு கார் எடுத்துகிட்டு அந்த சாதி குடி கட்டிக்கிட்டு இப்படி கெத்தாக ஒரு பாட்டை போட்டு போவாங்க, அருவாள் எடுத்து ரோட்டில் தேய்ச்சிட்டு போவாங்க. இதுக்கெல்லாம் லைக்ஸ் பார்த்தா ஒரு 600K லைக்ஸு, 2 மில்லியன் வியூஸு இப்படி இருக்கும். ஏன்டா இத்தனை பேர் இதை பார்க்குறீங்களாடா, இத்தனை பேர் இதை என்கரேஜ் பண்ணுறீங்களாடா அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் தப்புங்கிறதே தெரியல இல்லையா, அந்த மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு எதிராக கவுண்டராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும். என்னன்னா இது தப்பு அப்படின்னு வீடியோ போடுறவங்க ரொம்ப 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 கம்மி, அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க ரொம்ப 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 கம்மி, அப்படியே பேசினாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி ஆதரிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற காரணத்தினால அவங்களோட அல்காரிதம் அதைத்தான் பேசுது. ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சோஷியல் மீடியாவுக்கு பொறுத்த வரைக்கும், அந்த அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ், மாரல்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வீடியோவில் எவ்வளோ ஒரு நற்பண்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்ஸ்டாகிராமுக்கோ யூடியூபுக்கோ எந்த கவலையும் கிடையாது. அந்த வீடியோ எவ்வளோ எங்கேஜ் ஆகுது, லைக் நிறைய போடுறாங்களா, ஃபுல்லாக வீடியோ பார்க்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அல்காரிதம் அந்த வீடியோவை மற்றவர்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைய டிஜிட்டல் யுகத்தில். மாணவர்கள் மத்தியில் இது போன்ற ஒரு சாதி ரீதியான மனப்பான்மை வரத்துக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகேப்பா, இவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டேன், உளவியல் ரீதியான காரணங்களையும் சொல்லிட்டேன். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு தனி மனிதனாக நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அது என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 2024 அந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஜஸ்டிஸ் கே சந்துரு, அதாவது முன்னாள் நீதிபதி கே சந்துரு அவர்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அவர் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. 600 பேஜ் இருக்குது அந்த ரிப்போர்ட்டில். அந்த ரிப்போர்ட்டோட சம்மரி என்னன்னு பார்த்தா, ஸ்கூலில் கேஸ்ட் மார்க்ஸை வியர் பண்ணுறதை பேன் பண்ணணும். அதாவது பசங்க கையில் கலர் கலராக கயிறு கட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே போல் சைக்கிளுக்கு கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே போல் பொட்டு கலர் கலராக வச்சுட்டு வந்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம ஊர் அரசு பள்ளிகளில் சாதாரணமாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள். இது போன்ற விஷயங்கள்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது,
பள்ளியின் பெயர்கள்லயே சாதி பெயர்கள் இருக்கு. கோயம்புத்தூர்ல கூட சில சாதி பெயர்கள் இருக்கு. கொங்குநாடு கொங்குநாடு மேல்நிலைப்பள்ளி, கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த மாரி சாதிய ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய, சாதிய குளோரிஃபை பண்ணக்கூடிய விதமா அந்த கல்வி நிறுவனங்களினுடைய பேர்லயே சாதி பெயர்கள் இருக்கு. அதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு 2வது ரெக்கமெண்டேஷன். 3வது அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல, ஏன்னா அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ங்கிறது ஒரு கிளாஸ் ரூம்குள்ள இருக்கக்கூடியது. எந்த பையன் வேணா அதை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இந்த சாதி குறித்த பதிவுகளை நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது டீச்சர்ஸ்க்கு கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சாதி ரீதியான விஷயங்கள்ங்கிறது பசங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால், சில ஆசிரியர்களும் இதை இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்காங்க. சாதி ரீதியாக தனித்தனியாக உட்கார வைக்கிறது, சாதி ரீதியாக அவங்களை தனியாக ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்றளவும் பல அரசு பள்ளிகளில் நடந்துட்டு இருக்கு. தனியார் பள்ளிகளில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, அரசு பள்ளிகளில் இன்றளவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கு கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்னா என்னென்னு சின்னதாக தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு அவங்க வந்து தன்னிச்சையாக ப்ரெஸ்ஸில் பேட்டி கொடுக்கக்கூடாது, அதே போல் ஒரு யூனிஃபார்ம் இங்கே போட்டுக்கணும், இங்கே போடக்கூடாது, இந்த மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதே போல் சிஏ அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோட் ஆஃப் கான்டக்ட்னா அவங்க தனியாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடாது, அவங்க இந்த சில ஸ்டாக்ஸ்லாம் வாங்கக்கூடாது, அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் அவங்களுடைய கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அவங்க மீறினாங்க அப்படின்னா அவங்களுடைய லைசன்ஸ் அப்படிங்கிறது பறிக்கப்படும். இது போல டீச்சர்ஸ்க்கும் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்னு பார்த்தா, ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அந்த ஸ்கூலில் இருக்கிற மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு வந்து சில ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று, சமூக நீதி குறித்த பாடங்களை சிலபஸில் சேர்க்கணும், பாடத்திலேயே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லீகலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த சில ஆக்ஷன்ஸ். ஆனால் இது வந்து ஜஸ்ட் ரிப்போர்ட் தான். இது வந்து இன்னைக்கும் நடைமுறையாக இருக்கா அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜஸ்டிஸ் தண்டோட ரிப்போர்ட் வந்து கிடப்பில் தான் போட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. கூடிய சீக்கிரம் புதுசாக வந்து அரசாங்கமாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். அடுத்து, ஒரு தனி மனிதராக நம்ம என்ன பண்ணலாம்? டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம்? டீச்சர்ஸ் கிளாஸில் சாதி ரீதியான பாகுபாடுகளை முதல்ல தவிர்க்கணும். 2வது, சாதி ரீதியாக அந்த உட்கார வைக்கிறது அந்த போன்ற பாகுபாடுகளை தவிர்க்கணும். 3வது, அம்பேத்கர், பெரியார் இது போன்ற மனிதர்களை பற்றி சிலபஸில் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்றத தாண்டி பொதுவாக குழந்தைங்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வுகளை இவங்களை பற்றிலாம் பேசி சொல்ல வேண்டிய கடமை ஆசிரியர்களாக நமக்கு இருக்குது. நானும் ஒரு ஆசிரியருங்கிற நிலைமையில நமக்கு இந்த கடமைலாம் இருக்குது. அடுத்து, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அச்சீவ் பண்ணுறான் அப்படின்னா அதை வந்து சாதி ரீதியாக பார்க்காம எல்லாரும் அதை என்கரேஜ் பண்ணணும். அதாவது சக மாணவன் ஜெயிக்கிறத எல்லாரும் என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அந்த மாணவர்களுடைய மைண்ட் செட்டாக மாற்றணும். இது ஒரு டீச்சராக நம்ம செய்யக்கூடிய விஷயம். பேரண்ட்ஸாக, பெற்றோர்களாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், சாதி பற்றி வீட்டில் பேசுகிறத அறவே தவிர்த்தணும். அப்படி பேசினாலும் இந்த பெரியார், அம்பேத்கர் குறித்த மகான்களை பற்றி பேசுறது, அவங்களுடைய இந்த சாதி எதிர்ப்பு குறித்து பேசலாம். ஆனால் சாதி குறித்து பேசக்கூடாது. நீங்கள் மாற மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாறாதீங்க, விட்டுருங்க, உங்களோட ஜென்ரேஷனோட போகட்டும். ஆனால் குழந்தைகளுக்கு இந்த சாதி பற்றிய விஷயங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ திணிச்சு வருங்கால சந்ததியினரை கெடுக்காதீங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம்தான், சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடியிருக்காங்க. பெரியார் வந்து மனிதனை மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்தவங்க நம்ம. ஆனால் நம்மளே இப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம சமூகம் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு தெரியல. இன்னைக்கு அந்த நாங்குநேரியில் நடந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சின்னதுரை இருக்கான். 2 டைம் அட்டாக் ஆகியும் இருக்கான். அந்த பையன் வாழ்கிறான். அந்த பையன் நல்லபடியாக வாழ்கிறான். நம்மளுடைய முதல்வர்கிட்ட கூட அந்த பையன் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கான். ஆனால் ஐஸ்வர்யா இந்த கௌரவ கொலை பண்ணாங்க இல்லையா, அவங்க இல்லை, பிரவீன் இல்லை, ஷர்மிளா இல்லை, கவின் இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கை. இந்த அவங்களோட உயிருங்கிறது உண்மை, அவங்க குடும்பம் அப்படிங்கிறது உண்மை, அவங்களுக்கு உண்டான உணர்வுகள்ங்கிறது உண்மை, அந்த இறந்து போன உயிர்களுடைய கனவுகள் அப்படிங்கிறது உண்மை, அந்த கனவுகள் சார்ந்து சிலர் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாருமே உண்மை. இது எல்லாமே இப்போ வந்து சுக்குநூறாக போயிடுச்சு இல்லையா. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஜஸ்ட்டு ஒரு அதை கண்ணால் கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு சாதி ஆன் பேப்பர், அவ்வளோதான். அது சாதிங்கிற ஒரு விஷயம், ஒரு கட் ஃபீல், அவ்வளோதான். அதுக்காக இத்தனை பேர் பாதிக்கப்படணும், இத்தனை மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படணுமா அப்படிங்கிறத யோசித்து நம்ம எல்லாரும் நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சாதி குறித்த வேற ஒரு கோணலில் ஒரு புதிதான பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் இதை நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடுதலாக உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக சமூக நிகழ்வுகளை தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். சமூக நிகழ்வுகள் தெரிஞ்சிக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் நான் இந்த சேனலில் தொடர்ந்து போஸ்ட் பண்ண போகிறேன். என்னுடைய இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு சில பொருளாதார உதவி தேவைப்படுது. நீங்கள் யாராவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் சரி என்னோட யூபி ஐடியை பின் பண்ணியிருக்கேன். அந்த ஐடியில் தங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை கொடுத்து உதவுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவிலேருந்து ஒரு நல்ல புரிதல், ஒரு நல்ல டேக் அவே எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.